குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். இது மகாகவி பாரதியாருடைய ஒரு அழகான காதல் பற்றிய கவிதை. சரி, என்ன மேர்சிமா செடி பேரை வச்சிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இதானே இப்போ காதலோட சிம்பல் இல்லையா? இது என்னுடைய காதல் பரிசு. ஓகேங்களா? இது எனக்கு கிடைச்ச என்னுடைய காதல் பரிசு. இவர் என்னோட நண்பர். என்ன சொல்ல, இவர்கிட்ட நான் நிறையா பேசுவேன், இவர் கூட நான் நிறையா நேரம் விளையாடுவேன். இவர் என் கூட என்னோட பெட்டில் என் ஓரமாக என் கூட உட்கார்ந்துருக்கிற என்னுடைய நண்பர் இவர். சரிங்களா? வாயிருந்தால் இவர் நிறையா என்னை திட்டுவார். ஏன்னா நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அதனால். ஓகே, இப்போ நான் சொன்ன கவிதை என்ன மெர்சிமா வந்து முதல்ல எடுத்தது இப்படி ஏதோ காதல் பற்றி சொல்கிறாங்களே அப்படின்னு யோசனையாக இருக்கா? கரெக்ட் தானே? எத்தனை பேர் வந்து கேட்குறீங்க, மேடம் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, நான் ரொம்ப ரொம்ப உயிருக்கு உயிராக காதலிச்சேன், ஆனால் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு என்னை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டா அல்லது தூக்கி போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ பாரதியார் வந்து எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். அவர் காதல்ன்றத ரொம்ப அழகாக அவருடைய கவிதைகளில் சொல்லியிருக்காரு. காதல் இல்லாட்டினா ஒரு மனித வாழ்க்கையே ஒன்றுமே இல்லாமல் போயிடும், அது இறப்புக்கு சமம்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ காதல் வந்து நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோமே, அது மட்டும் இல்லை. காதல் குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கும் இருக்கிற அன்புக்கும் பேர் தான் காதல். ஸோ நீங்க அதையும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அந்த காலத்து காதல் எல்லாம், நான் 90s காதல் எல்லாம் எப்படி இருந்தேன்னா, கண்ணும் கண்ணும் பார்க்கறது, ஒரு சின்ன என்ன சொல்ல, ஒரு லவ் லெட்டர் வரும். அந்த லவ் லெட்டரை வந்து நம்ம ஃப்ரெண்டு கையில் கொடுப்பாங்க, நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரெண்டு அதை வாங்கிட்டு வருவா, அவளுக்கு நம்ம 2 சாக்லேட் வாங்கி கொடுப்போம். அதுக்கு நம்ம ரிப்ளை எழுதுவோம், இல்லைனா நம்ம ஃப்ரெண்டை வச்சே எழுதி ஃப்ரெண்டு கொண்டு போய் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து, அப்படி தான் நம்ம லவ் லெட்டர் போகும். நம்ம அவ்வளோ பார்த்துக்க மாட்டோம். ரொம்ப ரேராக எங்கேயாவது பார்த்தோன்னா ஓரமாக ஒரு கையோட டச் பண்ணாமல் நின்று பார்த்து பேசிட்டு வந்துடுவோம். சிலருடைய வீட்டில் அந்த காதல் வந்து கை கூடும், சிலருடைய வீட்டில் அந்த காலத்தில் காதல் கை கூடாது. சரி, எங்கே இருந்தாலும் வாழுகன்னு சொல்லிட்டு சில காதலர்கள் ஓகேன்னு பிரிஞ்சிருவாங்க. சிலர் வந்து வேறமான விபரீதமான முடிவுகள் எடுக்கிற காதலர்களும் இருக்காங்க. ஆனால் இப்போ வர காதல்லாம் எப்படி இருக்குது? செல்ஃபோனுக்காக காதல், ரீசார்ஜுக்கான காதல், காதல்ன்ற பேரில் காமம், பொருட்களுக்காக காதல், ட்ரெஸ்ஸுக்காக காதல் இல்லையா? ரெண்ட் அடைக்கிறதுக்கு, லோன் அடைக்கிறதுக்கு காதலுக்கு டிஃப்ரெண்ட் பேரில் வந்திருக்கு. இந்த எல்லா காதலும் உண்மையா? நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணும் பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பழகுறாங்கன்னா அது பேர் காதல் கிடையாது, அது இன்ஃபேக்சுவேஷன். அது அந்த வயசில் வர ஒரு ஆண் பெண் ஈர்ப்பு, அதுக்கு பேர் தான் காதல்னு நினச்சிக்கிட்டு நம்ம பழகுறோம். அப்புறம் காலேஜுக்கு வரும்பொழுது ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ஒரு பொண்ணை பார்க்குறோம், நல்லா இருக்கா அந்த பொண்ணு. அப்போ உன் ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணை கமெண்ட் அடிக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த பொண்ணை நான் எப்படியாவது மடக்கிடுறேன்டா, டேய் நான் அவளை லவ் பண்ணிடுறேன்னு சொல்லி அவங்க கூட அவங்கக்கிட்ட கெத்து காட்டுறதுக்காக அந்த பொண்ணை விழுந்து விழுந்து அவள் பின்னாடியே போய் உருண்டு பிறண்டு அவளை காதலிச்சிடுறீங்க. ஓகேயா? லவ் பண்ணிடுறீங்க, லவ் நல்லா போகுது எல்லாம். அந்த பெண்ணை பற்றி எதுவுமே தெரியாது, கேரக்டர் தெரியாது, இந்த பையனை பற்றின கேரக்டர் தெரியாது. காதல், சில காதல் இப்போ என்ன தெரியுமா? இன்ஸ்டாகிராம் காதல், ஃபேஸ்புக் காதல், அதாவது சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு வர காதல். ஒன்றுமே தெரியாது, அங்கே இருக்கிறவன் நிஜமா அல்ல அங்கே இருக்கிற பெண் நிஜமா, எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி உள்ள காதல்களும் இருக்கு. இந்த காதல்கள்லாம், சில காதல்கள்லாம் ஏன் பிரியுது? இன்னும் பார்த்தினா பல காதல் திருமணங்கள் அந்த காலத்தில் உள்ளது இன்னமும் அவ்வளவு லவ்வோட, அவ்வளோ ரொமான்டிக்கோட, இந்த வயசு அவங்களுக்கு 60-70 வயசானா கூட அந்த ஒரு பார்வையில் ஒரு ரொமான்டிக் காதல் இப்பவும் இருக்கு. ஆனால் இப்போ உள்ள காதல் அப்படி இல்லையே. ரொம்ப வேகமாக காதலிக்கிறாங்க, கடகடன் கல்யாணம் பண்ணுறாங்க, கடகடன் பிரிஞ்சிடுறாங்க. எங்கே போச்சு அந்த அன்பு? அப்போ அது உண்மையான காதல் இல்லை. சரி, நம்ம இப்போ ஒரு காதல் பண்ணணும்னா நமக்கு நம்முடைய வீட்டு சூழ்நிலைகள் தெரியும். முதல்ல நம்ம படிப்பில் கவனம் செலுத்தணும். படிக்க வேண்டிய வயசில் படிப்பை பார்க்கணும். 1000 நம்மளுடைய கவனத்தை திசை திருப்ப 1000 விஷயங்கள் வரும், அதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படாது. ஸோ படிப்பில் கவனம் செலுத்தணும். படிப்பு முடித்த பிறகு ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அந்த சமயத்தில் ஒரு வேளை உங்களுக்கு ஒரு காதல் வருது, இல்லை காலேஜ் படிக்கும்போது ஒரு காதல் வருது. அந்த காதல் உங்களுக்கு அது உண்மையானதாக படுது, உங்களுக்கு அது துரோகம் செய்யாத காதலாக இருக்குது, உங்களுடைய பெற்றவர்கள் அதுக்கு எதிர்க்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருக்குது, யாருடைய வயிற்றுச்சலும் யாருடைய கண்ணீரும் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த காதல் நல்லது. அதை நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணி ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணலாம். அதர்வைஸ் மற்ற காதல்லாம் ஒரு சில விஷயங்கள், உங்களை ஏமாற்றணும்னு சொல்லி பழகினவங்க உங்களை விட்டு போயிட்டா ஏன் நீங்கள் வருத்தப்படுறீங்க?
ஐயோ என்னால் அவ இல்லாமல் வாழ முடியல, அவன் இல்லாமல் வாழ முடியல, எனக்கு பைத்தியமே பிடிக்குது, எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல, ஐயோ நான் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு உட்காந்து உட்காந்து அழுது 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 இவனை மறக்கிறதுக்கு இன்னொருத்தங்கிட்ட பழகி அவளை மறக்கிறதுக்கு இன்னொரு இதில் போய் விழுந்து வாழ்க்கையே சின்ன பின்னமாக்கிக்கிறீங்க. எதுக்காக? உண்மையான காதல் என்ன தெரியுமா? அவளோ அவனோ பிரிஞ்சு போனாலும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அவளை அழிக்கிறதுக்கோ ஐயோ என் கூட வாழாதவ யார் கூடயும் வாழக்கூடாது அப்படின்ற எண்ணங்களோ வரக்கூடாது. காதல் ரொம்ப புனிதமானது, காதல் ரொம்ப அழகானது. காதல் எப்பவுமே யாரையும் காயப்படுத்தாது, காதல் யாரையும் அழ வைக்காது. அதுதான் காதல். காதல்னா என்னன்னு தெரியுது இல்லையா? என்ன மேம் காதல் காதல்னா அன்பு. அந்த அன்பு தான் சொல்றேன். அன்பு என்னைக்கும் யாரையும் காயப்படுத்தாது. அப்போ உண்மையா நீங்க ஒருவரை ஒருவர் நேசிச்சிருந்தா சரிங்களா, அந்த காதல் கண்டிப்பா கைகூடும். ஒருவேளை கை கூடாம போயிடுச்சுன்னா பரவாயில்ல, அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்ன்ற எண்ணத்தோடு இருங்க. உண்மையான காதலுக்கு இழப்புகள் ஒரு நாளும் வராது. அந்த காதல் எவ்வளவு நாளானாலும் இந்த உலகமே அழியிற வரைக்கும் நீங்க நேசிச்ச அந்த காதல் உங்களுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கும். இந்த பிரபஞ்சத்துல அந்த காதல் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கும். புரியுதுங்களா? உண்மையான காதல். ஒருவேளை அந்த காதல் கை கூடாம போயிடுச்சுன்னா ஏன் வெக்ஸ் ஆகுறீங்க? அவ ஒருவேளை நம்மளை ஏமாத்திட்டான், அவ ஒருவேளை நம்மளை ஏமாத்திட்டான்னு பரவாயில்ல. இன்னைக்கே ஆரம்பத்திலே தெரிஞ்சிச்சு இல்ல, நாளைக்கு ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போயிட்டு அந்த காதல்ல ஏதாவது ஒரு வலியதோ ஒரு வேதனையோ வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நமக்கு நாளைக்கு குழந்தைகளோ ஒரு குடும்பம் ஒரு சொசைட்டி வரும்போது அதையெல்லாம் போராடி கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் நம்மளால போக முடியுமா? இல்ல அந்த காதல்ன்றதுக்காக அந்த அடி பிரச்சனைகள் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாங்கிட்டு வாழ முடியுமா? எத்தனை பெண்கள் அது எத்தனை ஆண்கள் அந்த மாதிரி சகிச்சுட்டு வாழ்றீங்க? ரொம்ப ரேர் தான் இல்லையா? இப்ப எல்லாருமே என்னன்னா நீ இது பண்ணா நான் இது பண்ணுவேன், நான் இது பண்ணா நீ அது பண்ண, அந்த லெவலுக்கு போயிடுச்சு. புரியுதா? எனக்கு இல்லைன்னா யாருக்கும் இல்லை. இப்ப உள்ள காதல் வந்து ரொம்ப என்ன சொல்ல ஒரு அராஜகமான காதலா இருக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி காதலுக்குள்ள போகாதீங்க. ஆண் பிள்ளைகளாகட்டும் பெண் பிள்ளைங்களுக்கு சொல்றேன், யார் வந்து அன்பா பேசினாலும் அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி உள்ள உண்மை என்னன்றதை பார்க்க மறந்துடாதீங்க. காதல்ன்ற பேர்ல போய் விழுந்துடாதீங்க. உங்களை கொத்திட்டு போற வர அது என்ன சொல்ல ஒருவேளை கழுகா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்க வந்த ஒருவேளை கழுகா இருக்கலாம். நீங்க பாக்குறது எல்லாமே உங்களை காக்க வந்த என்ன சொல்ல ஒரு புறா, இன்னும் சொல்லணும்னா அது நம்மளை காக்க வந்த ஒரு தேவதை, ஒரு கார்டியன் ஏஞ்சல்னு நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் அது சாத்தானாவும் இருக்கலாம் இல்லையா? ஸோ அவசரப்பட்டு டிசிஷன் ஒரு காதலிக்கிறீங்களா, கொஞ்சம் டைம் கொடுங்க. முதல்ல ஒருவர் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க லவ்வை சொல்லுங்க. படிக்கிறீங்களா, 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கீங்களா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கா, இது ஒரு அடுத்த மூமெண்ட்டுக்கு அதாவது அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, அப்போ அந்த காதலை சொல்லுங்க. தப்பே கிடையாது. புரியுதுங்களா? அந்த காதல் உங்களுக்கு ஓகே, இந்த காதல் ஒரு திருமணத்துல இருந்தா இந்த நட்பு எங்களுக்கு தொடரும், இந்த காதல் அந்த நட்பு மூலமா வரும், எங்க குடும்பம் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கும்னா அந்த காதலை தொடருங்க. இல்லையா, சும்மா எடுத்த உடனே எந்த காதலுக்குள்ளேயும் விழாதீங்க. எந்த ஒரு ஆண் தவறா அவங்க மேல ஒரு கை வைக்க வரானோ அது காதல் இல்லை. ஒரு சில எதிர்பார்ப்புகளோட எந்த ஒரு பெண் பழகுறாளோ அது காதல் இல்லை. புரியுதுங்களா? காதல் பணத்துல வரக்கூடாது, காதல் காமத்துல வரக்கூடாது, காதல் உண்மையான அன்புல வரணும். இது எத்தனை பேருக்கு இது இருக்கு? எங்க வீட்டில் உள்ள ஒரு காதல் தொல்லை, அதனால ஒரு சின்ன பிரேக். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி காதல் கண்டிப்பா நீங்க தொடராதீங்க. நல்ல காதலா இருந்தா வீட்டில் பெற்றவங்க கிட்ட சொல்லி பேரண்ட்ஸோட பெர்மிஷனோட காதலிங்க. காதல்ன்றது இன்னொருத்தருடைய கணவரை போய் காதலிக்கிறதுக்கு பேர் காதல் கிடையாது, இன்னொருத்தருடைய மனைவியை போய் காதலிக்கிற பேர் காதல் கிடையாது. ஓகேங்களா? காதல்ன்றது என்னன்னு புரிஞ்சிட்டு காதலிங்க. புரியுதுங்களா? காதலிச்சோம்னா நல்ல ஒரு வாழ்க்கை ஆரம்பிங்க. ஒருவேளை அந்த காதல் ஒருவேளை நம்ம வீட்டு சூழ்நிலை இல்லை நம்மளுடைய சமுதாய சூழ்நிலையால் அந்த காதல் ஒருவேளை கை கூடாம போயிடுச்சுன்னா சந்தோஷமா இருங்க, வருத்தப்படாதீங்க. மனம் ஒரு மேபி வருத்தம் இருக்கலாம், பட் அதுக்காக உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. புரியுதுங்களா? கண்டிப்பா அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவன் நல்லா இருக்கட்டும். புரியுதுங்களா? இது எங்க காதல் பிரியல, சமுதாயத்துக்காக நாங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம், எங்க பேரண்ட்ஸுக்காக இந்த பிரேக்கப் நாங்க ஏத்துக்கிட்டோன்ற ஒரு என்ன சொல்ல ஒரு 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 திங்கிங் உங்களுக்கு இருக்கணும். புரியுதுங்களா? அது இல்லாம ஒரு துரோகத்தால ஒரு பிரேக்கப் ஆச்சா கவலையப்படாதீங்க. அந்த ஆணோ பெண்ணோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்ட கத்துக்கோங்க. சோர்ந்து போயிடாதீங்க. ஐயோ இவன் நம்மளை ஏமாத்திட்டானே, இவன் என்னை ஏமாத்திட்டாலே, நல்லதுன்னு நினைங்க. இன்னைக்கே அவங்களுடைய முகம் தெரிஞ்சிருச்சு, அவங்களுடைய உண்மையான சுயரூபம் என்னன்றது தெரிஞ்சிருச்சுன்றத யோசிச்சுட்டு சந்தோஷமா கடந்து போங்க. வாழ்க்கை வந்து ஒருத்தரை நம்பி இல்லை, இந்த வாழ்க்கை நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை. ஸோ நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். ஸோ நல்லதை நினைங்க, அன்பா காதலிங்க. காதல் மறுபடியும் சொல்றேன், காதல் ஒருத்தரையும் காயப்படுத்தாது,
காதல் ஒருத்தரையும் ஏமாத்தாது. உண்மையான காதல் கண்டிப்பா வாழும். ஸோ காதல்ல தோத்தவங்களோ, காதலிச்சுட்டு இருக்கிறவங்களோ, சீரியல் காதலு, சினிமா காதல்லாம் பார்த்து நினைக்காதீங்க. அதெல்லாம் நிஜ காதல் அல்ல. அதெல்லாம் ஜஸ்ட் பேமெண்ட் வாங்கிட்டு நடிச்சுட்டு போறது. நிஜ வாழ்க்கைன்ற காதல் வேற. அது கடினமா தான் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்க இன்னைக்கு காதலிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா கணவன் மனைவி ஆகும்போது தான் அந்த காதல் உங்களுக்குள்ள இல்லாம போயிடும். ஸோ அதனால யோசிச்சு வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் பொறுமையா இருங்க. உங்க காதல் கை கூடுற வரைக்கும் பொறுமையா இருங்க. வீட்டுல எதிர்ப்பு இருக்கா, உங்களுடைய அன்பை வீட்டுல புரிய வைங்க. புரியுதுங்களா? புரிய வச்சு நல்ல சமுதாயத்தை காதலிச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையும் காதலிச்சுட்டு சந்தோஷமா கொண்டாடுங்க. ஓகேங்களா? காதல் எப்பவும் நல்லா இருக்கணும். காதலுக்கு ஒரு நாளும் சாதல் கிடையாது. ஓகேங்களா? உண்மையான காதல் உலகத்துல எல்லா நாளும் வாழும். இனிமே யாரும் மசிமா எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு நான் என்ன பண்றதுன்னு சொல்லவே கூடாது. உண்மையான காதல் பிரிஞ்சுதுன்னா எங்க இருந்தாலும் வாழட்டும்னு நினைங்க. ஏமாத்தி ஒருத்தவங்க நம்மளை துரோகம் பண்ணி நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாங்களா, அவ்வளவுதான். நீயும் போய் நல்லா இரு, உன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன்னு சூப்பரா ஒரு பொண்ணையோ பையனையோ பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழுங்க. இல்லையா, உங்களுடைய வேலையில நீங்க என்ன இதுல போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுல உங்க கவனத்தை செலுத்தி வாழ்க்கையில முன்னேற பாருங்க. வாழ்க்கையில காதல் மட்டும் வாழ்க்கை இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னெல்லாம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கணும். நானும் என்னுடைய செடியும் உங்களுக்கு பை சொல்றோம். பாய்.